பேர் என்னம்மா? என் பேர் அந்தனி அம்மா. உங்க வயசு என்ன? 57. 57. இது எந்த ஊரு? சண்முகநாதபுரம். சரி, உங்க உடம்புல என்ன பிரச்சனை இருந்தது? எனக்கு முட்டு வலி இருந்தது. சரி, ரெண்டாவது அந்த இடுப்புல தேய்மானம் சவு வலி இருந்தது. சரி, அப்புறம் நான் எந்திக்கும் போது 2 கை ஊனிதான் எந்திக்க மாதிரி. உட்கார்ந்துட்டு எந்திக்கும் போது எனக்கு கை 2 ஊனிதான் எந்திக்க முடியும். அப்ப கஷ்டப்பட்டு எந்திப்பீங்க. ஆமா. சரி, அப்ப நாங்க என்ன விஷயம் ஜோம் பண்ணோம்ல, அப்போ உங்க உடம்புல என்ன நடந்துச்சு? எனக்கு ஒரு மாதிரியா கிடுகிடு தலை சுத்தி அப்படி கீழே விழுறது மாதிரி இருந்தது. சரி, வேற என்ன மாதிரி இருந்துச்சு? அது அப்படி சுத்தி வரும்போதே நானே கீழே விழுந்துருவோம் என்னமோன்னு நினைச்சேன். நானா அப்படி என் மனசுக்குள்ளே தோணுச்சு. அப்ப வேர்வு வந்த மாதிரி இருந்துச்சு? வேர்வு மாதிரி வரல, அப்படி தலையை சுத்தி அப்படியே எனக்கு இந்த ஏதோ அசுத்த மாதிரி ஆட்டுறத மாதிரி தெரிஞ்சது. சரி, அந்த நடுக்க கொடுத்து இருந்தது. ஒரு நடுக்கம் வந்து நடுக்க மாதிரி வந்து அப்படியே நானே கீழே விழுந்துருவனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியா கிடுகிடுன்னு உடம்பூரா ஒரு செமி ஒரு மாதிரி ஒரு ஆட்டம் வந்தது. ஆமா, அப்படியே இது இருந்துச்சு. பிறகு ஒரு 5 நிமிஷம் மாதிரி அப்படியே அது இருந்தது. அப்படியே 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 இருந்தோன்னு அப்படியே குறைஞ்சி டக்குன்னு இது ஃப்ரீயான மாதிரி ஃப்ரீயா இருக்கு. இப்போ உங்க உடம்பு ஃப்ரீயா இருக்கா? இப்ப ஃப்ரீயா தான் இருக்கு. அப்போ ஏசப்பா உங்களை தொட்டு கொடுத்துட்டா நம்புறீங்களா? கண்டிப்பா நம்புறேன். இப்ப நீங்க நடக்கும்போது வலி இருந்துச்சு, குத்தலா? ஏசப்பா நடந்துங்க, இப்படி நடங்க, நடந்துங்க. இயேசு ரத்தம் செய்யிட்டு ஒரு கொஞ்சம் ஒரு 10 ஸ்டெப் போங்க. அந்த தெருவுக்கு போயிடாதீங்க, ரொம்ப தூரம் போயிடாதீங்க. அப்பதான் உங்க வீடியோ கண்ணுக்கு தெரியும். அதுக்கு தான் வாங்க. இயேசு ரத்தம் செய்ய சொல்லுங்க. இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு நாமத்தில். நல்லது. இப்ப நீங்க நடக்கும்போது ஒரு குத்தல் மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த குத்தல் இப்ப இருக்கா? இல்ல. இயேசு உங்களுக்கு சுகம் கொடுத்துட்டார். எங்க உட்கார்ந்துட்டு ஒரு தடவை எந்திங்க பார்க்கலாம். உட்காருங்க. இயேசு ரத்தம் செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆமென். இயேசுவின் ரத்தம் செய்யும். கர்த்தர் நல்லவர். இயேசுவின் ரத்தம் செய்யும். எந்திங்க, இப்ப எந்திங்க, பரவாயில்ல. இயேசு நல்லவர். கையை ஊனி கஷ்டப்பட்டு எந்திப்பீங்க. இப்ப ஃப்ரீயா எந்திச்சிட்டீங்க. ஃப்ரீயா இருந்துச்சுல்ல? கை ஊனாமே கொஞ்சம் ஊனிதான் எந்திரிச்சேன். கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு. விட பரவாயில்ல. அப்போ கைய இருந்து கஷ்டப்பட்டு எந்திரிச்சதுக்கு, கையூனி கஷ்டப்பட்டு எந்திக்கிறதுக்கு சாதாரணமா யாராலும் உட்கார்ந்தாலும் டக்குன்னு ஒரு கைய எந்திப்பான். ஆனா இப்ப எந்திக்கும் போது மாதிரி இல்ல. 2 கையும் ஊனி கஷ்டப்பட்டு எந்திப்பீங்க. இப்ப அந்த கஷ்டமா உங்களுக்கு இல்ல. ரைட், ஓகே. சரி, அது இப்ப கைய தூக்கி நீங்க சொல்லுங்க. ஏசப்பா, எனக்கு சுகம் கொடுத்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. காலில் பலவீனத்தை நீக்கி எனக்கு சுகம் கொடுத்ததுக்காக நன்றி. உட்கார்ந்து எந்திக்கிறதுக்கு எனக்கு முடியுது. அதுக்காக நன்றி செலுத்துறேன். நன்றி. எனக்கு உடம்ப விட்டு சொல்லுங்க. எனக்கு உடம்ப விட்டு ஒரு விடுதலை கொடுத்ததுக்கு நன்றி. அசுத்தாவிலிருந்து விடுதலை கொடுத்ததுக்கு நன்றி. உமக்கு கோடான கோடி நன்றி. நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த சகோதரி முற்றுமாவுடைய கருத்தில் கூட ரத்தத்தை கழுவி சுத்திகரித்து நீர் கொடுத்த விடுதலைக்கு, சுகத்துக்கும் ஆரோக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். இதா குமார சுத்த நாமத்தில் இவர்கள் இன்னும் சுகமா ஆரோக்கியமா இருக்க கிருபதாங்க. ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, தீமைக்கு விலைக்கு நன்மையில் நிரப்பும். ரத்தத்தால் முத்திரிட்டு பிதா குமார சுத்த நாமத்தில் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.